ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. அது வந்து மானிட்டைசேஷன், அதாவது அஃபிலியேட்ல ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கலாம் அதிகபட்சமா. மற்றபடி எல்லாருக்கும் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. அதில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து, Flipkartல பிபிடி, அதே மாரி மிந்த்ரால பிஎஃப்எஃப் இந்த சேல் தொடங்கியிருக்கு. அ அ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா வந்து, இப்ப நீங்க 10,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி மானிட்டைசேஷன்லாம் ஆயிருச்சு அப்படின்னா வந்து, நீங்க அஃபிலியேட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூபோட அஃபிலியேட் ப்ராடக்ட் சேல் பண்றதுல. அதில உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் கிடைக்கும். இப்ப Flipkartல பார்த்தீங்கன்னா, அந்த பிபிடி அப்படிங்கிறது, அதாவது பிக் பில்லியன் டேஸ் அந்த சேலும், அதே மாரி மிந்த்ரால வந்து பிஎஃப்எஃப், அதாவது பிக் ஃபேஷன் ஃபெஸ்டிவல் இந்த சேலும் நடந்துகிட்டு இருக்கு. இது 2லயும் அ இந்த ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டு இருக்கிறதுனால, நீங்க ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணீங்க அப்படின்னா, அது மூலியமா நெறைய கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது குடுத்துருக்காங்க. நெறைய ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, நெறைய கமிஷன் வரும். அ ஃபிளிப் அ இது யூடியூப் அஃபிலியேட்ட பொறுத்தவரைக்கும் 2டே இதில மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஒண்ணு Flipkart இல்லாட்டி மிந்த்ரா. இது 2 மட்டும் தான். இந்த அமேசான் அந்த இது மற்ற விஷயங்கள் எதுவுமே இன்னும் அப்டேட் பண்ணல. இந்த 2 இது மட்டும் தான் இருக்கு. நீங்க ப்ராடக்ட் டேக் பண்றதுக்கு ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருந்துச்சு, எனபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணுங்க. நெறைய ரெவென்யூ வரும். ஓகேங்களா? ஓகே. யூடியூப் பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும்னா 80 56 11 80 43ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.